வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் யூடியூப் வலை ஒளி பலருக்கும் பயன்படும் வகையில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் பயனுள்ள தகவல்களை காணொளி மூலம் வழங்கி வருகின்றது. இதே வகையில் கூட்டுறவு தணிக்கையாளர்களுக்கு பயன்படும் வகையில் தேடல் தெளிதல் எனும் காணொளி தொடர் மூலமாக தணிக்கையின் பல்வேறு பரிமாணங்களையும் நடைமுறைகளையும் நுட்பங்களையும் காணொளி மூலமாக பகிர்வதில் மகிழ்வடைகின்றோம். வாருங்கள் தணிக்கையாளர்களே, இனி தணிக்கையின் நுணுக்கங்களை நுட்பமாக அணுகுவோம். வணக்கம் சகோதர சகோதரிகளே. தணிக்கையாளர்களாகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய காணொளியை தொடங்குவது உங்கள் அன்பன் பிச்சை முத்து. தணிக்கையாளர்களே, இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது பிரதம நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலைகளின் தணிக்கையை நாம் எவ்வாறு மேற்கொள்வது, அதில் இருக்கிற கணக்குகளை எத்தகைய நுட்பங்களை பயன்படுத்தி நாம் தணிக்கையை மேற்கொள்ளலாம் என்பது குறித்த ஒரு உரையாடல். நுகர்வோர் பிரதம கூட்டுறவு பண்டகத்தினுடைய கணக்குகளை தணிக்கை செய்வதை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்பாக இந்த பண்டகங்களை பற்றிய ஒரு முன்னோட்டத்தை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த பிரதம கூட்டுறவு பண்டகங்கள் பெரும்பாலும் விலையை கட்டுப்படுத்துவதற்காகவும் தரமான பொருட்களை சரியான எடையுடன் வழங்குவதற்காகவும் தான் கூட்டுறவு கொள்கைகளில் ஒன்றாக இவைகள் பல இடங்களிலும் தொடங்கப்பட்டன. இந்த பண்டகங்கள் பொதுமக்களுக்காகவும் சில நிறுவனங்களில் அந்த நிறுவனங்களில் பணிபுரிகிற பணியாளர்களினுடைய பயன்பாட்டிற்காகவும் பதிவு செய்யப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. இதில் உறுப்பினர்களாக யாரெல்லாம் சேரலாம் என்றால் அவர்களுடைய செயல் எல்லையில் இருக்கிறவர்கள் எல்லாம் உறுப்பினர்களாக சேருவார்கள். அந்த உறுப்பினர்களுக்கு அந்த பொருள்களை வாங்குவதிலே விற்பனையில் சில டிஸ்கவுண்ட் கழிவுகளும், நிறுவனங்களை பொறுத்தவரையிலே அந்த நிறுவனங்களிலே அவர்கள் கடன் அடிப்படையில் பொருள்களை வாங்கிக் கொள்வதற்குமான ஒரு வசதியும் இந்த பண்டகங்களில் இருக்கிறது என்கிற செய்தியோடு இவைகள் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன என்பதை அடுத்து பொருள்களை வாங்கி விற்பனை செய்வது, இதுதான் இவர்களுடைய மிக முக்கியமானதாக உறுப்பினர்களுக்கு தேவையான பொருள்களை வாங்கி விற்பனை செய்வது, இதுதான் முதன்மையான நோக்கம். அதற்கு அடுத்தது அரசாங்கத்தினுடைய பொது விநியோக திட்டத்தினுடைய முகவர் ரீட்டைல் அவுட்லெட்டாக செயல்படுவது. அதற்கு அடுத்தது சில பண்டகங்கள் ரன்னிங் சூப்பர் மார்க்கெட், இந்த சூப்பர் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய நவீன சில்லறை விற்பனை கடைகளை நடத்தி வருகின்றன. சென்னை போன்ற நகரங்களிலே, கோயம்புத்தூர் போன்ற நகரங்களிலே, மதுரை, சேலம் போன்ற நகரங்களிலெல்லாம் பிரதம கூட்டுறவு நுகர்வோர் பண்டகங்கள் கூட சூப்பர் மார்க்கெட்டை நடத்தி வருவதை நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக இந்த பிரதம கூட்டுறவு பண்டகங்கள் கொள்முதலை எங்கே செய்கிறார்கள், எங்கே செய்ய வேண்டும், இந்த இடத்திலிருந்து நாம் தணிக்கையினுடைய நோக்கத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். பிரதம கூட்டுறவு பண்டகங்கள் பொருட்களை கொள்முதல் செய்வதற்கு சில வரையறைகள், நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு உள்ளன. அதாவது பிரதம கூட்டுறவு பண்டகங்கள் மாவட்ட நுகர்வோர் மொத்த விற்பனை கூட்டுறவு பண்டகத்தில் தான் பொருள்களை கொள்முதல் செய்ய வேண்டும். ஒருவேளை அவர்களிடம் இவர்களுக்கு தேவையான சரக்குகள் இல்லை என்றால் அந்த இவர்களுக்கு தேவையான நுகர்வுப் பொருட்களை உற்பத்தி செய்கிறவர்களிடம் அல்லது தயாரிப்பாளர்களிடம் நேரடியாக வாங்கி கொள்ளலாம். இப்படி நேரடியாக வாங்கி கொள்வதற்கும் மற்ற வணிகர்களிடமிருந்து திறந்த சந்தையில் வாங்குவதற்கும் பதிவாளரால் அவ்வப்பொழுது யார் யார் பொருட்களை விற்பனை செய்யலாம் கூட்டுறவு பண்டகங்களுக்கு என்று அப்ரூவ்டு வெண்டார் என்று சொல்வார்கள். அத்தகைய ஒரு பட்டியல் வருடந்தோறும் வெளியிடப்படுகின்றது. ஸோ அந்த மாதிரி அப்ரூவ்டு வெண்டாரிடமிருந்தும் இவர்கள் வாங்கி கொள்ளலாம். அதற்கு அடுத்ததாக இந்த கொள்முதல் என்பது கூட்டுறவு மொத்த விற்பனை கூட்டுறவு பண்டகமாக இருந்தால் அவர்கள் கடனுக்கு வாங்கி அந்த தொகையை பின்னாளில் கொடுக்கிறார்கள். மற்ற இடங்களில் தனியாரிடம் உற்பத்தியாளரிடம் வாங்கும்போது பெரும்பாலும் இவர்கள் ரொக்கம் செலுத்தித்தான் அந்த பொருள்களை கொள்முதல் செய்ய வேண்டி இருக்கின்றது. அடுத்ததாக கொள்முதல் இன்வாய்ஸ் என்று சொல்லக்கூடியது, இவர்கள் வாங்கும் பொழுது அது ரொக்கமாக இருக்கலாம் அல்லது கடனாக இருக்கலாம். அதில் வாங்கப்பட்ட பொருள், அதனுடைய அளவு, யூனிட்டினுடைய விலை, மொத்த விலை,
அதனுடைய இன்வாய்ஸினுடைய டோட்டல் இருக்கும். அதை கொண்டு வந்து இவர்கள் பர்ச்சேஸ் டே புக் அல்லது வந்து நேரடியாக நாளேட்டில் எழுதுவார்கள். அதற்கு அடுத்ததாக பர்ச்சேஸ் இன்வாய்ஸை கொண்டு வந்து நாளேட்டில் எழுதிய பின்னர் அதை வந்து அந்த இன்வாய்ஸில் இருக்கிற சரக்குகளை இருப்பு பதிவேட்டில் வரவு வைக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக ப்ரைஸ் ஃபிக்சேஷன், அதாவது ஒவ்வொரு பொருள்களுக்கும் என்ன விலை லாப சதவீதம் வைக்கலாம் என்று நிர்ணயம் செய்திருப்பார்கள் நிர்வாக குழுவிலே. அந்த அடிப்படையிலே அந்த கொள்முதல் விலைக்கு ஒரு லாப சதவீதத்தின் அடிப்படையில் விற்பனை விலையை நிர்ணயித்து அதற்கு பேர் ப்ரைஸ் ஃபிக்சேஷன். அதுக்கு தனியாக ஒரு பதிவேடு இருக்கும், ப்ரைஸ் ஃபிக்சேஷன் ரெஜிஸ்டர் என்றே ஒன்று இருக்கும். அதற்கு அடுத்ததாக இந்த பொருள்களை எல்லாம் தலைமை அலுவலகத்தில் அல்லது நிர்வாக அலுவலகத்திலேயே விற்க முடியாதல்லவா. எனவே அதற்காக சில்லறை விற்பனை நிலையம், ரீட்டைல் அவுட்லெட், அந்த பண்டகம் இருக்கிற இடத்துலையும் இருக்கலாம் அல்லது வேற ஒரு இடத்துலையும் இருக்கலாம். அந்த இடத்துக்கு அதை எடுத்துகிட்டு போகும்போது ஸ்டாக் இஷ்யூ டு ரீட்டைல் அவுட்லெட் என்கிற ஒரு பதிவேடு இருக்கும். இதை வந்து அங்கே இந்த சரக்கை கொடுக்கறதுக்கு ஒரு பதிவேடு இருக்கும். அந்த பதிவேட்டில் வந்து அதையெல்லாம் பதிவு பண்ணி என்ன விலைக்கு கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்க, யார்கிட்ட கொடுத்தாங்கிறதெல்லாம் விவரங்களையெல்லாம் அதில் எழுதி அந்த பதிவேட்டின் அடிப்படையில் சரக்கை கொடுத்துருவாங்க. அது உடனே ஸ்டாக் ரெஜிஸ்டர்லேயும் வந்து குறைஞ்சிரும். அப்போ பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது வரவு வருது, அடுத்த ரீட்டைல் அவுட்லெட்டு கொடுத்தோடனே அது வந்து குறைஞ்சிருது. இந்த அடிப்படையில் இந்த ஸ்டாக் மூமெண்ட்டை வந்து வாட்ச் பண்ணுவாங்க. அதற்கு அடுத்தது கேஷ் சேல்ஸ். இந்த இடத்துல வரும்போது பப்ளிக் வந்து நிச்சயமாக கேஷ் சேல்ஸ் தான் பண்ண முடியும். அந்த கேஷ் சேல்ஸ் பில்லில் பேர் இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ரொக்கம் வந்துடுது இல்லையா, அதனால் வந்து பப்ளிக்கினுடைய பேரெல்லாம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதற்கு வந்து கட்டாயமாக பில்லு கொடுக்கணும். அந்த பில்லில் வந்து விற்பனை பில்களை தினந்தோறும் விற்பனை சிட்டைன்னு சொல்லுவாங்க, சேல் சிட்டா, அதில் வந்து பில்லு வாரியாக எழுதி அந்த பில்லு யார் அந்த பொருளை வாங்கிட்டாங்கன்னு வேண்டியதில்லை. ஏன்னா ரொக்க பில்லுங்கிறதுனால பில் என்ன தொகை இதை போட்டு அன்றைக்கி கடைசியில் டோட்டல் பண்ணிவிட்டு அந்த டோட்டல் வர்ற தொகையை அன்றாடம் வந்து அந்த அலுவலகத்தில் இந்த ரீட்டைல் அவுட்லெட்டுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய அலுவலகம் இருக்கும் இல்லையா, அங்கே இருக்கிற காசாளரோ அல்லது மேனேஜரோ யாரிடமோ ஒருவரிடம் அந்த அன்றாட விற்பனை தொகை அன்றாடம் அங்கே செலுத்தப்பட வேண்டும். சில நேரங்களில் வந்து தொலைதூரத்தில் இருக்கிற கிளைகள் கடைகள் இருந்துன்னா அந்த அருகாமையில் இருக்கிற வங்கி கணக்கில் செலுத்துவாங்க. அல்லது இரவு நேரங்களில் தொடர்ந்து வேலை செய்கிற சூப்பர் மார்க்கெட் போன்ற நிறுவனங்கள் அந்த தொகையை வந்து தலைமை அலுவலகத்தில் அந்நேரம் கொண்டு செலுத்த முடியாதுன்னா அடுத்த நாள் காலையில் முதலாக இந்த தொகையை செலுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான நடைமுறை அவங்க கடைப்பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் எந்த காரணம் கொண்டும் இந்த தொகையை வந்து தலைமை அலுவலகத்தில் செலுத்துவதில் காலதாமதம் இருக்கக்கூடாது. ஒன்று அன்றாடம் செலுத்தப்பட வேண்டும். அப்படி அது நிர்வாக ரீதியாக சாத்தியமில்லை என்றால் அடுத்த நாளில் கட்டாயமாக காலையில் செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் நடைமுறை. அதற்கு அடுத்ததாக கடன் விற்பனை, கிரெடிட் சேல்ஸ். இந்த கிரெடிட் சேல்ஸை வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கிரெடிட் சேல்ஸை வந்து பொதுமக்களுக்கு கொடுக்க முடியாது. அப்போ வந்து ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சம்பளம் பெறக்கூடிய பணியாளர்களுக்கு மட்டும்தான் கிரெடிட் சேல்ஸை கொடுப்பாங்க. அப்புறம் கிரெடிட் சேல்ஸ் கொடுக்கும்போது ஒவ்வொரு மெம்பருக்கும் மாதாந்திரம் எவ்வளவு கடன் வழங்கலாம் அப்படின்னு ஏற்கனவே உச்ச வரம்பு நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் நுகர்வோர் பொருட்கள் வழங்குவது மற்றும் பண்டிகை காலங்களுக்கு சிறப்பு கடன் வசதி அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து இந்த கடன் விற்பனையை உறுப்பினர்களுக்கு செய்வார்கள். அப்படி கடன் விற்பனை செய்யும் பொழுது ரொக்கம் என்கிற பொழுது ரொக்கம் உடனடியாக வந்துடுது, பொருளை கொடுத்துட்றோம். அதில் எந்த விதமான பெரிய ஆவணங்களும் பில் போட்டால் போதும், சிட்டாவில் போட்டு பணத்தை கட்டிடலாம். ஆனால் கிரெடிட் சேல்ஸை பொறுத்தளவில் பின்னாளில் அதை வசூல் செய்ய வேண்டி இருப்பதால் அதற்கான பில் தயார் செய்யும் பொழுது அந்த கிரெடிட் சேல்ஸ் பில்லில் மெம்பர்களுடைய பெயர், உறுப்பினர் எண், கையெழுத்து ஆகியவைகளை பெற வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்தது இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட இந்த மாதாந்திர கடன் தொகையை வசூல் செய்வதற்கு முன்பாக தனியாக கிரெடிட் சேல்ஸுக்கு தினந்தோறும் சிட்டா எழுதி அந்த கணக்கை வந்து தலைமை அலுவலகத்தில் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து ஒரு தனிநபர் பதிவேடு, கடன் விற்பனை எவ்வளவுங்கிறதுக்கு தனிநபர் பதிவேடு பராமரித்து அந்த பதிவேட்டின் அடிப்படையில் அந்த தொகையை மாதந்தோறும் சம்பளம் கொடுக்குற அலுவலருக்கு டிமாண்ட் லிஸ்ட் அனுப்பி அந்த தொகை இங்கே வரவு வரும். அந்த தொகையை அந்த பதிவேட்டில் வரவு வச்சு அவங்க மொத்தமாக சம்பளம் பெறும் அலுவலர் எல்லா உறுப்பினர்களுக்கு சேர்ந்து பணம் கொடுப்பாரு. இது இவங்க தனித்தனியாக மெம்பர்களுக்கு அதை வரவு வைத்துக் கொள்வார்கள். இதுதான் வந்து கடன் விற்பனையும் அந்த விற்பனை தொகையை திரும்பி வாங்குவதற்குமான நடைமுறை. அதற்கு அடுத்தது சரக்கு இருப்பு எப்படி பராமரிக்கிறாங்க
அப்படின்னு பார்க்கும்போது சரக்கு இருப்பு பராமரிப்புக்கு 2 முறைகள் இருக்கின்றன. ஒன்று சரக்குகளின் அளவு முறை யூனிட் ஸ்டாக் சிஸ்டம், மற்றொன்று லைபிலிட்டி சிஸ்டம் சொல்கிறது. யூனிட் ஸ்டாக் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பொருளையும் எண்ணி அந்த பொருளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு போடுறது. பொருளினுடைய எண்ணிக்கை அல்லது எடையில் கிலோ அல்லது நீட்டல் அளவையில் மீட்டர் இப்படி. இன்னொன்று லைபிலிட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது சில சின்ன சின்ன பொருள்களை லைபிலிட்டி சிஸ்டத்தில் ஏன் வைக்கிறாங்கன்னா, மளிகை பொருள்கள் அல்லது காஸ்மெட்டிக்ஸ் போன்ற சின்ன சின்ன நிறைய பொருட்கள் இருக்கும். நிறைய அளவு மட்டுமல்ல, எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அவைகளையெல்லாம் ஸ்டாக் வைக்கிறத விட ஒட்டுமொத்தமாக ஒரு சில்லறை விற்பனை பிரிவுக்கு அங்கே இருக்கிற விற்பனையாளர்களிடம் நாம் அந்த மொத்த மதிப்பு எவ்வளோ ஒப்படைச்சிருக்கணுமோ அதை ஒப்படைச்சிட்டோம்னா அவங்க விற்பனை செய்ய திருப்பி கட்டுவாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம ஸ்டாக்கை பார்த்துக்கலாம். அப்படிங்கிறது தான் லைபிலிட்டி சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் 2 வகையான சிஸ்டம். ஒன்று அந்த சிஸ்டம், இன்னொன்று யூனிட் சிஸ்டம், இன்னொன்று லைபிலிட்டி சிஸ்டம். இப்போ ஸ்டாக் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, வெரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஸ்டாக் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஹெட் ஆஃபீஸில் வர ஸ்டாக் ரீட்டைலுக்கு கொடுத்துட்றாங்க. ரீட்டைலில் இருக்கிற ஸ்டாக் யூனிட்லேயும் இருக்கும், சில சமயம் லைபிலிட்டி சிஸ்டத்துலேயும் இருக்கும். எப்படி இருந்தாலும் அதை குறிப்பிட்ட கால இடைவெளியில் 3 மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 6 மாதத்திற்கு ஒரு முறை நிர்வாகம் அவங்களே இன்டர்னல் ஸ்டாக் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயமாக ஆனுவல் ஸ்டாக் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதை துறை அதிகாரிகள் இதை பண்ணணும். சென்ற ஆண்டுக்கு முன்பு வரை தணிக்கைத்துறை தான் இதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சென்ற ஆண்டிலிருந்து இந்த நடைமுறை நிர்வாகத்துறைக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் நிர்வாகத்துறையில் ஏதோ போதுமான பணியாளர்கள் இல்லை என்று மீண்டும் தணிக்கைத்துறையை அவர்கள் கேட்டிருப்பதாக தகவல். அதனுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அது எப்படி இருந்த போதிலும் இந்த இருப்பு பரிசோதனை எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை பற்றி ஒரு குறிப்பையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஸ்டாக்கை ஒருவேளை நீங்கள் ஸ்டாக் வெரிஃபிகேஷன் போக வேண்டி இருந்ததுன்னா அந்த டெக்னிக் வார் வெரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாக் பட்டியல் அவங்க தயார் பண்ணி வச்சுருப்பாங்க குறிப்பிட்ட தேதியில். அந்த நாம் எண்ணி பார்க்குற அந்த பொருள் இருப்பு பதிவேட்டில் காட்டப்பட்டிருக்கிற எண்ணிக்கைக்கு சரியாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது அதில் சில பொருட்கள் விலை அதிகமான பொருட்கள் ஆனால் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கும். சில பொருட்கள் விலை குறைவாகவும் எண்ணிக்கையில் மிக அதிகமாகவும் இருக்கும். சில நடுத்தரமாக இருக்கும். அதாவது விலையும் ஓரளவுக்கு இருக்கும், மாடரேட்டாக இருக்கும், எண்ணிக்கையும் மாடரேட்டாக இருக்கும். அப்போ இதை 3 விதமாக பிரிச்சுக்கிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது விலை அதிகமான பொருட்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறத அதோட நுணுக்கமாக எல்லா ஸ்பெசிஃபிகேஷனையும் சரியாக இருக்குதான்னு பார்க்கணும். அதே நேரத்தில் விலை குறைவாகவும் எண்ணிக்கையில் அதிகமாகவும் இருக்கிறத சிலது இப்போ பெட்டியோடு இருக்குதுன்னா பெட்டி சீல் உடைக்காமல் இருக்குதா அப்படின்னு பார்த்தா கூட போதும். ஆனால் இதையே மற்ற பொருள்களையெல்லாம் அந்த விலை மதிப்புள்ள பொருளை அப்படி பார்க்கக்கூடாது. கட்டாயமாக முழுமையாக எல்லாத்தையும் பார்க்கணும். அதுக்காக தான் அதை நம்ம பிரிச்சுக்கிறோம். 3 விதமாக ஏபிசின்னு சொல்லுவாங்க ஸ்டாக் வெரிஃபிகேஷனில், அப்படி வச்சுக்கணும். அடுத்தது முடிவு சரக்குகளை எப்படி மதிப்பிடணும் அப்படின்னா, இப்போ சரக்கு வந்த உடனே அதுக்கு லாப சதவீதத்தை கூட்டி, இப்போ லைபிலிட்டி சிஸ்டத்துலாம் அது செல்லிங் ப்ரைஸில் தான் அந்த வேல்யூ போடுவோம். அதுக்கு கீழே நம்ம ப்ராஃபிட் மார்ஜினை கழித்து அதனுடைய க்ளோசிங் ஸ்டாக்கான வேல்யூவேஷன் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா, ஒரு பொருள் விற்பனை ஆகிறதுக்கு முன்பாகவே அதை செல்லிங் ப்ரைஸில் நம்ம மதிப்பிட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட்டோம்னா விற்பனை ஆகாத பொருளுக்கு லாபம் சேர்ந்துடும். அதனால் அதை காஸ்ட் ப்ரைஸுக்கு தான் அடக்க விலையில் மதிப்பிட வேண்டும் என்பதற்காக நம்ம ப்ராஃபிட் மார்ஜினை குறைச்சி வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் அட் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் டேமேஜ்டு ஸ்டாக் இருக்கும். அந்த டேமேஜ் எப்படி நடந்திருக்குது அப்படின்னா, சில சமயம் எக்ஸ்பைரி ஆகிற கூட்ஸை இவங்களுக்கு ஒவ்வொரு பொருளும் ஒரு 6 மாதத்துக்கு இருக்கும், வாங்கினா 6 மாதத்துக்கு கழிச்சு தான் விற்குங்கிற மாதிரி பொருளை இவங்க 15 நாள் டேட் இருக்கிற எக்ஸ்பைரி டேட் குட்ஸ் எல்லாம் வாங்கினாங்கன்னா அது மேனேஜ்மெண்ட்டில் பர்ச்சேஸ் பாலிசி தப்பு. அதையெல்லாம் தணிக்கையில் நம்ம பார்க்கணும். ஸோ டேமேஜ் ஸ்டாக் அப்படின்னு வரும்பொழுது அதில் எக்ஸ்பயர்டு குட்ஸும் சேரும். அப்போ அந்த எக்ஸ்பயர்டு குட்ஸ் எல்லாம் எப்போ வாங்கினாங்க, அவங்களுடைய அந்த குட்ஸுக்கான நார்மல் டேர்ன் ஓவர் என்ன, அப்போ அதிகமாக தேவைக்கு அதிகமாக வாங்கி அதில் ஏதாவது முறைகேடு நடந்திருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல நம்ம கட்டாயமாக பார்க்கணும். அதே மாதிரி ஸ்டாக் டெபிசிட். அடுத்தது ஸ்டாக் டெபிசிட் அப்படிங்கிறது நடந்ததுன்னு சொன்னால் ஏதோ 1-2 லைபிலிட்டி சிஸ்டத்தில் ரொம்ப மைனராக எரராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை ரெக்கவர் பண்ணிடுறாங்க. அப்படி இல்லாமல் அது ஃப்ராடுலண்ட் மைண்டோட பண்ணியிருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தனி அறிக்கையெல்லாம் போடணும். அதுக்கு அடுத்தது சேல்ஸ்மேன் லைபிலிட்டி சிஸ்டம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதனுடைய நோக்கம் என்னென்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கும், அது எண்ணிக்கை அடிப்படையில் பராமரிக்கிற சிரமமாக இருக்கும். அதனால் மதிப்பின் அடிப்படையில் நம்ம பராமரிப்போம். அதுக்கு சேல்ஸ்மேன் லைபிலிட்டி ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவேடு இருக்கும்.
அந்த சேல்ஸ்மேனுக்கு அல்லது வந்து குரூப் ஆஃப் சேல்ஸ்மேனுக்கு ஸ்டாக்கை வந்து செல்லிங் ப்ரைஸில் கொடுத்துருவாங்க. செல்லிங் ப்ரைஸ் வேல்யூ என்னவோ அதில் கொடுத்துட்டு இவ்வளோ லட்ச ரூபா சரக்கு ஒப்படைச்சிருக்கணும் அப்படின்னு வச்சுக்குவாங்க. அந்த சேல்ஸ்மேன் வந்து டெய்லி அந்த பொருள் விற்பனை ஆக ஆக சேல்ஸ் அமௌண்ட்டை ஹெட் ஆஃபீஸில் கட்டிக்கிட்டே வருவார். கட்டிட்டு அந்த பதிவேட்டில் வந்து நாள், அவருக்கு வந்த சரக்கு எவ்வளவு, தினந்தோறும் சரக்கு வராது ஆனால் வந்த சரக்கு, அப்புறம் தினந்தோறும் விற்பனை இருக்கும், விற்பனை போக மிச்சம் அவர்கிட்ட எவ்வளோ மதிப்புள்ள விற்பனை விலையில் எவ்வளோ மதிப்புள்ள சரக்கு இருக்குதுன்னு போட்டுக்கிட்டு வருவார். அதை டெய்லி பேலன்ஸ் இன் லைபிலிட்டி சிஸ்டம்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து நம்ம ஆடிட்டில் இது எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த சேல்ஸ்மேன் இன்டென்ட்னு ஒன்று ஹெட் ஆஃபீஸில் அவர் கொடுத்து அந்த சரக்கை வாங்கிட்டு போயிருப்பார். ஸோ அதுதான் அவருக்கு சரக்கு வந்து இன்வேர்டு. அதுக்கடுத்து அங்கேருந்து பணம் கட்டி அந்த டே புக்கில் வந்து இவர் பணம் வருது இல்லையா, அதைத்தான் நம்ம பார்க்கணும். அந்த ரெஜிஸ்டரில் அவர் பணம் கட்டினதாக போட்டிருப்பார்ல சேல்ஸ்மேன் லைபிலிட்டி ரெஜிஸ்டரில், அந்த தொகை இந்த அவர் கட்டின டே புக்கில் வந்த தொகைக்கு சரியாக இருக்குதா அப்படின்னு தான் நம்ம ஆடிட்டில் முக்கியமாக பார்க்கணும். அதுக்கடுத்து பிடிஎஸ் அக்கௌண்ட். பிடிஎஸ் அக்கௌண்ட்டில் பிடிஎஸ் ஷாப் வந்து பொது விநியோக திட்டத்தினுடைய பிரதம கூட்டுறவு பண்டகங்கள் வந்து அரசாங்கத்தினுடைய பொது விநியோக திட்டத்தில் பங்கேற்று நிறைய இடங்களில் வந்து கடைகள் வச்சுருக்காங்க. அதில் வந்து கட்டுப்படுத்தப்பட்ட பொருள்கள், கண்ட்ரோல்டு குட்ஸை எப்படி வைக்கிறாங்கன்னா, பில்ஸு அது வந்து கார்டு இருந்தால் தான் போடணும். குடும்ப கார்டு இருக்கிறவங்களுக்கு தான் பில்லு போட்டு கொடுக்க முடியும். அதை வந்து சிட்டாவிலையும் எழுதுவாங்க. அது வந்து யூனிட்டில் தான் இருக்கும் அந்த ஸ்டாக் ரெஜிஸ்டர். அதாவது கண்ட்ரோல்டு குட்ஸ்க்கு வந்து கட்டாயமாக பில்லு வந்து ஏ ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஒரு ரிஜிஸ்டர் குடும்பதாரர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, அட்டைதாரர்களுக்கு. அதை வந்து யூனிட்ஸில் வைப்பாங்க. சர்க்கரை, அரிசி எல்லாருக்குமே வந்து எத்தனை கிலோவில் இருந்தது, மண்ணெண்ணெய்னா எத்தனை லிட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து யூனிட்டில் தான் வந்து ஸ்டாக் வச்சுருப்பாங்க. இனி பிடிஎஸ்லேயே அக்கௌண்ட்லேயே வந்து நான் கண்ட்ரோல்டு ஐட்டம் எப்படி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் பில்லு போட்டிருப்பாங்க, சிட்டாக இருக்கும். இது வந்து சேல்ஸ்மேன் லைபிலிட்டி சிஸ்டத்தில் இருக்கும். ஏன்னா நான் கண்ட்ரோல்டு ஐட்டம் வந்து நிறையா இருக்கும். இப்போலாம் பிடிஎஸ் ஷாப்பில் வந்து நிறைய டீ தூள்லேருந்து நிறைய பொருள் விற்கிறாங்க. அதனால் வந்து அதெல்லாம் சேல்ஸ்மேன் லைபிலிட்டி சிஸ்டம் என்னென்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அந்த அடிப்படையில் வந்து இந்த தொகையை வச்சுருப்பாங்க, இந்த ஸ்டாக்கை. இதில் வந்து கண்ட்ரோல்டு ஐட்டத்துக்கு நான் கண்ட்ரோல்டு ஐட்டம் எல்லாமே வந்து அந்த பிடிஎஸ் ஷாப்பில் இருக்கிற பொறுப்பாளர் வந்து தினசரி கொண்டு போய் அவருடைய பிரதம கூட்டுறவு பண்டகத்தில் வந்து இந்த தொகையை கட்டிடணும். அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. எந்த விதமான தாமதமும் அதில் இருக்கக்கூடாது. அதை கட்டாயமாக பார்க்கணும். ஒருவேளை ரேஷன் கடை வந்து ராத்திரி ரொம்ப நேரம் திறந்து வைக்கிறாங்க, ஆனால் சங்க பண்டகத்தினுடைய நேரம், அலுவலக நேரம் முன்னாடியே முடிஞ்சிருதுன்னா அடுத்த நாள் காலையில் இவர் அந்த பணத்தை அங்கே கட்டியிருக்கணும். அந்த மாதிரி வந்திருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இதில் சேல்ஸ்மேன் லைபிலிட்டி லிஸ்ட்டில் அந்த வருஷம் பூரா அவர் கட்டினதாக சொல்கிற தொகையும் இது ஜென்ரல் லெஜரில் வரக்கூடிய மொத்த தொகையும் சரியாக வருதான்னு பார்த்தா கூட போதும். ஒரே ஸ்ட்ரோக்கில் நம்ம ஒவ்வொரு என்ட்ரியாக பார்க்காம பார்த்துக்கலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட கடையில் அந்த லைபிலிட்டி ரிஜிஸ்டர் படி மொத்தமாக அவர் கட்டினதாக சொல்கிற தொகையும் இந்த ஜென்ரல் லெஜரில் அந்த பிடிஎஸ் கடையினுடைய சேல்ஸ் இருக்கும் இல்லையா, அதுவும் சரியாக இருக்குதா அப்படின்னு பார்த்தா கூட போதும். அப்போ விடுபடாமல் தொகை வந்தது எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிடும். ஒன்றுக்கு மேற்பட்ட பிடிஎஸ் ஷாப்லாம் இருந்ததுன்னா அதை வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம அனலிட்டிக்கல் ரிவ்யூ டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு நடைமுறையில் சாத்தியமான ஒரு விஷயம். இதெல்லாம் தணிக்கையில் வந்து ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதெல்லாம் பார்த்து நிரூபிக்கப்பட்ட ஒரு குவான்டிடேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அனலைசிஸ்ங்கிறது. அதை இப்போ எப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். இப்போ உதாரணமாக பாருங்கள், ஒரு ரேஷன் கடையில் குவான்டிட்டி அனலைசிஸ் ஃபார் ட்ரேடிங் குட்ஸ். இப்போ முதல் ஐட்டம் வந்து சுகர். ஓப்பனிங் ஸ்டாக்கு 50 கிலோ இருந்திருக்குது. இந்த வருஷம் பர்ச்சேஸ் வந்து 600 வாங்கியிருக்காங்க. இதை வந்து அந்த ஸ்டாக் ரிஜிஸ்டர்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிங்கிறது நம்ம ஆடிட் ரிப்போர்ட்டில் இருக்கிற ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும், ஸ்டாக் ரெஜிஸ்டர்லையும் இருக்கும். இந்த பர்ச்சேஸ் 600 யூனிட் அப்படிங்கிறது வந்து அவருடைய ஸ்டாக் ரெஜிஸ்டருடைய அந்த வருஷனுடைய டோட்டல். இது ஒரு ஆண்டிற்கானது. அப்புறம் ரேட்டு வந்து இதில் 13.48 ரூபா, வேல்யூ 8088. இப்போ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டில் 550 யூனிட் சேல்ஸு. இது வந்து அந்த ஸ்டாக் ரெஜிஸ்டரில் வரக்கூடிய சுகர் அப்படிங்கிற ஸ்டாக்கினுடைய டோட்டல். அப்புறம் ரேட்டு 1350. இந்த வேல்யூ வந்து அதுக்கான வேல்யூ வந்து 7425. க்ளோசிங் ஸ்டாக்கு 100. இது பாருங்கள், ஓப்பனிங் ஸ்டாக்கோட பர்ச்சேஸை கூட்டி சேல்ஸை கழிச்சா 100ன்னு வந்துடுது. இந்த 100 இந்த வருஷ கடைசியில் பார்த்த க்ளோசிங் ஸ்டாக்கும் டேலி ஆகணும். ஓப்பனிங் ஸ்டாக் டேலி ஆகணும் 50, க்ளோசிங் ஸ்டாக் 100 வந்து கரெக்டாக இருக்கணும். யூனிட் பர்ச்சேஸ் வந்து ஸ்டாக் ரெஜிஸ்டர் படி எடுத்துக்கிறோம், சேல்ஸும் இதுபடி எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இவங்க எல்லா பண்டகத்துலேயுமே வந்து இந்த ஐட்டம் வைஸாக வந்து வேல்யூ வந்து சேல்ஸு பர்ச்சேஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதனால் இப்போ சுகர் பர்ச்சேஸ்ன்னு சொன்னால் இதில் பாருங்கள், சுகர் பர்ச்சேஸ் காஸ்ட் 8088 ரூபா. அப்போ ஜென்ரல் லெஜரில் 8088 ரூபா இருந்ததுன்னா இது சரின்னு எடுத்துக்கலாம்.
சேல்ஸு சுகர் வந்து 7425 அப்போ அதுவும் வந்து சரின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரைஸு பாருங்கள் 200 கிலோ இருந்திருக்குது, 2400 பர்ச்சேஸு, 2500 சேல்ஸு, க்ளோசிங் ஸ்டாக் 100. இதுலேயும் வந்து வேல்யூ வந்து பர்ச்சேஸை வந்து 7752 ஜிஎலோட டேலி பண்ணணும், சேல்ஸ் வந்து 8750 வந்து சேல்ஸோட டேலி பண்ணணும். கோதுமை ஆரம்ப இருப்பு 100, வந்த கொள்முதல் மூலமாக வந்தது 1200, விற்பனையில் வந்து 100, மிச்சம் வந்து 300. இதில் பர்ச்சேஸ் வந்து வேல்யூ 8712ஐயும் சேல்ஸ் 7500ஐயும் ஜிஎலோட டேலி பண்ணிக்கலாம். ஒரு சில சங்கங்களில் இப்படி தனித்தனி இனங்களுக்கு தனித்தனி கடைகளுக்கு வைக்காமல் இருந்தாங்கன்னா ஒட்டுமொத்த கடைகளுக்கும் ஸ்டேட்மெண்ட்டை போட சொல்லி அதை நம்ம கம்ப்யூட்டரில் எக்ஸல் சீட்டில் போட்டு கன்சாலிடேட் பண்ணிவிட்டு இந்த டோட்டலை வந்து ஜென்ரல் லெஜரில் டேலி பண்ணலாம். உதாரணமாக பாருங்கள், இதில் டோட்டல் பர்ச்சேஸ் வேல்யூ 24552, சேல்ஸ் வேல்யூ 23675னா இதை வந்து நம்ம டேலி பண்ணிடலாம். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஏதோ பெரிய ஒரு ஹிமாலயன் டாஸ்க் மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் இதை வந்து உட்காந்து இதை போட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவு சுலபமாகவும், இதெல்லாம் இந்த வேலைகளெல்லாம் சங்க பணியாளர்களை செய்ய சொல்லி நம்ம சரி பார்த்துக்கணும். நம்ம உட்காந்து தணிக்கையாளர் வந்து அவருடைய பொன்னான நேரத்தை வந்து இதில் போய் இந்த கணக்கீடு செய்வதிலெல்லாம் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு தணிக்கையாளர் என்பவர் ஒரு ப்ரொஃபஷனல். அவங்க அது போட்டு கொடுத்ததை சரிதானான்னு பார்க்கக்கூடிய அந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு நுட்பத்தோடு பார்க்குற ஒரு ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறதுனால இது ஒட்டுமொத்தமாக பரிசீலனை செய்வது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும். இது ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக வந்து பிடிஎஸ் அக்கௌண்ட்டு, மற்றபடி பிரதம கூட்டுறவு பண்டங்கள் எல்லாம். அதனால் நீங்கள் எந்த சங்கத்துக்கு எந்த தணிக்கைக்கு முதல்ல போனாலும் இந்த குவான்டிட்டி ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் பரீட்சித்து பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்தது வியாபார கணக்கு எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதில் வந்து ரேஷியோ அனலைஸ்லாம் உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டுன்னு எடுத்துக்கிற போது டெபிட் சைடில் ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேஸ் மைனஸ் ரிட்டர்னு, அப்புறம் வந்து ட்ரேட் சார்ஜஸ் எல்லாம் வரும். கிரெடிட் சைடில் வந்து சேல்ஸ் மைனஸ் ரிட்டர்ன், நெட் சேல்ஸு, க்ளோசிங் ஸ்டாக் இப்படி வரும். இப்போ இதில் ரேஷியோ அனலைஸ் என்னவெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னீங்கன்னா, சேல்ஸ் டர்னோவர் ரேஷியோங்கிறது டோட்டல் சேல்ஸை வந்து ஆவரேஜ் ஸ்டாக்கால் வகுத்தோம்னா அதுதான் டர்னோவர் ரேஷியோ. இது எதுக்காக அப்படின்னா, எம்ப்ளாயீஸ் கோஆபரேட்டிவ் ஸ்டோர்னால் அந்த டர்னோவருங்கிறது ஒரு மாதம் ஒரு குறிப்பிட்ட அளவு சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு மேலே சில பொருட்களை வந்து ஒரே மாதத்தில் விற்க முடியாது, சில ஒரு 6 மாதம் 3 மாதத்தில் விற்கிற மாதிரிலாம் இருக்கலாம். அப்போ ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 9 டர்னோவராவது இருக்கணும். 12 டர்னோவர் இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படி பண்ண முடியாது. இல்லைனா ஒரு 9 டர்னோவராக இருக்கணும், இல்லாட்டி 6ஆவது இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு அளவுகோல். இதை வந்து நம்ம ஒரு பண்டகத்துக்கு இந்த ஒரு பண்டகத்துக்கும் ஒப்பிட்டு கூட பார்க்கலாம். ரேஷன் கடையை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஐட்டம் வந்து சேல்ஸ் டர்னோவர் ரேஷியோங்கிறது 12 இருக்கும். ஏன்னா எல்லா கார்டு ஹோல்டரும் வாங்கிட்டு போயிடுவாங்க, பெரிய அளவில் ஸ்டாக் மிச்சம் இருக்காது. ஸோ அப்படி தான் நம்ம வந்து இதை பார்க்கணும். அதுக்கு அடுத்தது கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. இது என்னென்னா, ஒன்று வந்து கிராஸ் ப்ராஃபிட் டு சேல்ஸ், செல்லிங் ப்ரைஸ் மெத்தடு. இன்னொன்று கிராஸ் ப்ராஃபிட் டு சேல்ஸ், காஸ்ட் ப்ரைஸ் மெத்தடு. இதில் வந்து பெரும்பாலும் உங்களுக்கு வந்து தியரி எல்லாரும் உங்களுக்கு பாடம் நடத்துகிறவங்கலாம் கிராஸ் ப்ராஃபிட் டு சேல்ஸ், அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ வந்தது, அது வந்து சேல்ஸில் எத்தனை சதவீதமாக இருக்குது அப்படின்னு மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் அனுமானிக்கிறேன். ஆனால் அது சில நேரங்களில் வந்து நமக்கு தவறான வழிகாட்டுதலை கொடுத்து விடும். ஏதாவது முறைகேடுகள் மூடி மறைக்கப்பட்டால் கூட அந்த கிராஸ் ப்ராஃபிட் அட் செல்லிங் ப்ரைஸை வந்து நம்மளுக்கு வெளிக்காட்டாது. அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடியை நான் கொடுக்க போகிறேன். பாருங்கள், அனாலிட்டிக்கல் ரிவ்யூ டெக்னிக் மூலமாக அது எப்படி வந்து வெளிக்கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஸ்டடி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இது கிராஸ் ப்ராஃபிட் அனலைசிஸ் அட்டு காஸ்ட் ப்ரைஸுங்குது. இது மேலே இதில் இருக்கிற தொகை எல்லாமே வந்து அமௌண்ட் இன் லேக்ஸ் அப்படின்னு வச்சுங்க. இப்போ பாருங்கள், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆகிட்டு தான் நான் அப்படியே ஒரு அப்ஸ்ட்ராக்டாக அங்கே எடுத்து போட்டிருக்கேன் டெபிட் கிரெடிட்டை. பாருங்கள், டெபிட்டில் வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கு போன வருஷம் வந்து 10 லட்சம், இந்த வருஷம் 25 லட்சம். போன வருஷம் 95 லட்சம் பர்ச்சேஸ், இந்த வருஷம் 185 லட்சம். ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் 15 லட்சம், இந்த வருஷம் வந்து 10 லட்சம். கிராஸ் ப்ராஃபிட் வந்து போன வருஷம் 10 லட்சம், இந்த வருஷம் 20 லட்சம். ஸோ மொத்தமாக வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டோடைய டெபிட் சைடு வந்து சென்ற ஆண்டில் 130 லட்சம், இந்த ஆண்டு 240 லட்சம். ஸோ நடப்பாண்டில் வந்து பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாமே கூடியிருக்குது. சரி, அடுத்து கிரெடிட் சைடுக்கு வந்தீங்கன்னா, சேல்ஸ் சென்ற ஆண்டு 100 லட்சம், இந்த ஆண்டு 200 லட்சம். ட்ரேட் இன்கம் சென்ற ஆண்டு 5 லட்சம், இந்த ஆண்டு வந்து 10 லட்சம். க்ளோசிங் ஸ்டாக் சென்ற ஆண்டு 25 லட்சம், இந்த ஆண்டு 30 லட்சம். இங்கேயும் டோட்டல் வந்து சென்ற ஆண்டு 130, இந்த ஆண்டு 240. இப்போ இதில் நெட் ரிசல்ட் என்ன? கிராஸ் ப்ராஃபிட்டு சென்ற ஆண்டில் 10 லட்சம், இந்த ஆண்டில் 20 லட்சம். ஆக இந்த ஆண்டில் வந்து பர்ச்சேஸும் கூடி இருக்குது, சேல்ஸும் 2 மடங்காக இருக்குது, அதனால் லாபமும் கூடி இருக்குது. மிகவும் சரிதான்.
இப்போ இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோன்னா கிராஸ் ப்ராஃபிட் டு சேல்ஸ் அனலைஸ் பண்ணுறோம். கீழே பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் ஒரு சின்ன கதை சதுரத்துக்குள்ள விவரங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். சேல்ஸு சென்ற ஆண்டு 100 லட்சம், இந்த ஆண்டு 200 லட்சம். கிராஸ் ப்ராஃபிட் சென்ற ஆண்டு 10 லட்சம், இந்த ஆண்டு 20 லட்சம். மார்ஜின், கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் 10%, அதாவது 100 லட்சத்துக்கு 10. இந்த ஆண்டு அதே 10% தான், 200 லட்சத்துக்கு 20 லட்சம். அப்போ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ எந்த மாற்றமும் இல்லை. கிராஸ் ப்ராஃபிட் சேல்ஸ் வந்து அப்படியே 10% ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்த பிரதம கூட்டுறவு பண்டகம். ஆனால் இதை ரியாலிட்டி என்ன இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரதம கூட்டுறவு பண்டகத்தில் ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்குது. இந்த கிராஸ் ப்ராஃபிட் டு சேல்ஸ் ரேஷியோ வந்து நம்மளுக்கு அதை ரிவீல் பண்ணலை. அப்போ உங்களுக்கு கூட ஆச்சரியமாக இருக்குது, இதில் என்ன கரெக்டாக தானே இருக்குதுன்னு தான் நினைப்பீங்க. 100க்கு 100 சரியாக இருக்கிற மாதிரி தானே தோற்றம் அளிக்குது, வெளித்தோற்றம். இப்பொழுது நாம் பார்த்த இடத்துல வந்து ஜிபி டு சேல்ஸ் விகிதாச்சார பகுப்பாய்வு பார்த்த பொழுது அந்த நடந்த முறைகேடுகளை கண்டுபிடிக்க முடியாமல் போய்விட்டது என்று நான் சொன்னேன் அல்லவா. அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நம்ம பிரிதொரு கோணத்தில், அனலிட்டிக்கல் ரிவ்யூ டெக்னிக் கோணத்தில், இப்போ வேறொரு கோணத்தில் நாம் அதை பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது பாருங்கள், இந்த இடது பக்கம் இருக்கிற இந்த அனலைசிஸ் ப்ரீவியஸ் கரண்ட் அப்படிங்கிற 3 காலத்தில் இருக்கிற புள்ளி விவரங்களை முதல்ல நான் வேகமாக படிச்சிடறேன். அப்புறம் நான் அதை வந்து எப்படி நம்ம இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம்னு நான் சொல்கிறேன். இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் சென்ற ஆண்டில் 10 லட்சம், நடப்பாண்டில் 25 லட்சம். பர்ச்சேசஸ் சென்ற ஆண்டில் 95 லட்சம், இந்த ஆண்டில் 185 லட்சம். டோட்டல் ஸ்டாக் அட் காஸ்ட் ப்ரைஸ் சென்ற ஆண்டில் 105, இந்த ஆண்டில் 210. லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் சென்ற ஆண்டில் 25 லட்சம், இந்த ஆண்டில் 30 லட்சம். சேல்ஸ் அட் காஸ்ட் ப்ரைஸ் சென்ற ஆண்டில் 80 லட்சம், கரண்ட் இயரில் 180 லட்சம். ப்ராஃபிட் 25% மார்ஜின் சென்ற ஆண்டில் 20 லட்சம், நடப்பாண்டில் 45 லட்சம். இனி நோஷனல் சேல்ஸ், அதாவது கருத்தியலான விற்பனை, இந்த லாப சதவீதத்தில் விற்பனை செய்திருந்தால் எவ்வளவு வந்திருக்க வேண்டும் என்பது. அது சென்ற ஆண்டில் 100 லட்சம், இந்த ஆண்டு 225 லட்சம். உண்மையில் விற்பனை என்ன அப்படின்னீங்கன்னா, ஏற்கனவே நம்ம மேலே இருக்கிற ட்ரேடிங் அக்கௌண்ட் படி சென்ற ஆண்டில் 100 லட்சம், இந்த ஆண்டில் கரண்ட் இயரில் 200 லட்சம். அப்போ ஷார்ட் சேல்ஸ் இருக்கா அப்படின்னா ஆமாம், நடப்பு ஆண்டில் 25 லட்சம் ஷார்ட் சேல்ஸ், அதாவது விற்பனை குறையாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். இந்த 25 லட்சங்கிறது விற்பனை குறைவு தான் அப்படின்னு முடிவுக்கு வர முடியாது. இந்த பக்கம் நான் வலது பக்கம் அதுக்கு எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃப்ராட் மைட் பி இன் பர்ச்சேஸ், ஸ்டாக் ஆர் சேல்ஸ். பர்ச்சேஸில் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, பர்ச்சேஸில் டபுள் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வந்து 2 தடவை எழுதியிருக்கலாம், அல்லது பர்ச்சேஸ் இன்வாய்ஸை கூட்டி எழுதியிருக்கலாம். ஒரே இன்வாய்ஸை 2 தடவை எழுதலாம், அல்லது பர்ச்சேஸ் இன்வாய்ஸில் இருக்கிற தொகையை கூட்டி எழுதியிருக்கலாம். அதே மாதிரி ஸ்டாக்கில் வந்து டெபிசிட் ஆனதை வந்து கன்சீல் பண்ணி எங்கேயாவது மறைச்சிருப்பாங்க, அல்லது சேல்ஸை விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டாக் அண்ட் சேல்ஸ்லேயும் வந்து பிரச்சனை இருக்கக்கூடும். இப்போ இந்த அனலைஸில் உங்களுக்கு புரிய வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த இப்போ கரண்ட் இயரை மட்டும் நான் எடுத்து கொண்டு வரேன் பாருங்கள். ஓப்பனிங் ஸ்டாக் 25 லட்சம், பர்ச்சேஸ் 185 லட்சம். இந்த புள்ளி விவரங்கள்லாம் மேலே இருக்குது. இதை ரெண்டையும் கூட்டிங்கன்னா மொத்தமாக வந்து விற்பனை செய்வதற்கு தகுதியான பொருள் வந்து 210 லட்சம். அதில் க்ளோசிங் ஸ்டாக் 30 லட்சத்துக்கான பொருள் விற்பனை ஆகலை. அப்போ 180 லட்சம் தான் இந்த ஆண்டில் விற்பனை செய்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. இப்போ சென்ற ஆண்டில் 25% வந்து லாபம் வச்ச மாதிரி இந்த ஆண்டு அதே 25% தான் லாபம் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா சென்ற ஆண்டில் 80 லட்சத்துக்கு 20 லாபம் வச்சு 100க்கு விற்றுருக்காங்க. இந்த ஆண்டு அதே 180 லட்சம் அடக்க விலை சரக்குக்கு 25% மார்ஜின் வந்து 45 லட்சம். அப்போ 225 லட்சத்துக்கு பொருள் விற்றுருக்கணும்ல. அந்த மாதிரி தான் நம்ம வந்து கருத்தியலான விற்பனையை இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறோம். அப்போ 225 லட்சத்துக்கு விற்பனை செய்திருக்க வேண்டிய அளவானது 200 என்று குறைந்திருக்கிறது. எனவே அந்த குறைந்த அளவான 25 தான் கொள்முதலிலோ அல்லது சரக்கு இருப்பிலோ அல்லது விற்பனையிலோ ஏதேனும் ஒரு முறைகேடு நடந்து இந்த முறைகேடு மறைக்கப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து அனலிட்டிக்கல் ரிவ்யூ டெக்னிக்கை வந்து நம்ம பார்க்கணும். அதனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் இந்த பிரதம கூட்டுறவு பண்டகங்களின் மூலமாக தணிக்கையில் நீங்கள் தெரிந்து கொண்ட 2 விஷயம். ஒன்று வந்து குவான்டிட்டி ஸ்டேட்மெண்ட், எண்ணிக்கை அளவு பட்டியல் ஆய்வு. இன்னொன்று இந்த கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ அட் காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற இந்த 2 விஷயத்தை முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அளவோடு ஒரு மிகவும் முக்கியமான பிரதம நுகர்வோர் கூட்டுறவு பண்டகங்களை நீங்கள் தணிக்கை செய்யும் பொழுது நம்முடைய தணிக்கையாளனுடைய மிக முக்கியமான கடமை என்ன என்பதை உணர்ந்து கொண்டு மிகச் சிறப்பாக நீங்கள் இந்த தணிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்கிற என்னுடைய வாழ்த்துக்களோடு இந்த காணொளி உரையை நிறைவு செய்கிறேன். நன்று நண்பர்களே.
தேடல் தெளிதல் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.